ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக எக்கு பாஸ்தா செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து பொடிசா நறுக்கி வைத்த வெங்காயம், ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே இஞ்சி பூண்டையும் நச்சு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினது பிறகு தக்காளி விழுதையும் சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. அது கூட மல்லித்தழையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூளையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டு 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. வாடை இல்லாமல் நல்லா முட்டையை வேக விடுங்க. முட்டை நல்லா வெந்து வந்த பிறகு டொமேட்டோ சாஸையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு பாஸ்தாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கினால் எக்கு பாஸ்தா ரெடி. இது டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாக செய்கிற ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.